என்னோட ஒரு சைல்ட்ஹுட் டிஜிட்டல் ஃபோட்டோ கூட என்கிட்ட கிடையவே கிடையாது. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மன வருத்தம் தான். அபிராமன் ராமநாதன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் அகாடமிக்ஸ். நான் 4த் படிக்கும்போது என்னாச்சுன்னா, ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அது என்னென்னா, எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் மெமரியை கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ செஷன். ஸோ ரூ. 10 அந்த ஃபோட்டோ செஷனுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போவார். அதுதான் எங்கள் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லோரும் ரூ. 10 எடுத்துன்னு வந்து கொடுத்து ஃபோட்டோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ரூ. 10 எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். எங்கள் அம்மா இப்போ இது தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ண பிறகு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். அந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன், அந்த ரூ. 10 வச்சுக்கிட்டு பிரேக் ஹவரில் திரும்ப வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். போகும்போது அது எங்கேயோ விழுந்துருது போல இருக்குது. ஸ்கூலில் போய் பார்க்குறேன், என்னோடய பாக்கெட்டில் ரூ. 10 இல்லை. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் நின்றுட்டுருக்காங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, க்யூவிலேருந்து வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அம்மா இருக்காங்களான்னு பார்த்தா அம்மா இல்லை. உடனே அவங்க எந்த டப்பிலேருந்து எடுத்து கொடுத்தாங்களோ அதே டப்பில் இன்னொரு ரூ. 100 இருந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் திருடிட்டேன். ஓகேவா? போயிட்ட உடனே சரி ஓகே, என்னோடய டேர்ம் வந்து நான் சார்ட்ட கொண்டு போய் ரூ. 100 கொடுத்தேன். என்ன நீ ரூ. 100 கொடுக்குற அப்படின்னு கேட்டார். சார் ரூ. 100 அம்மா தான் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு. இல்லையே எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, அம்மா தான் கொடுத்து அமிச்சாங்கன்னா பரவாயில்ல, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வாங்கிட்டார். வாங்கி அந்த அவர் ஏற்கனவே பணக்கட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட பாக்கெட்டில் வச்சுட்டு சரி ஃபோட்டோ எடுன்ட்டார். அவர் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணாருன்னா, நீ போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எதுக்கு சார் அப்படின்னா, இல்லை ரூ. 100 அவன் கையில் கொடுத்து அனுப்புகிற மாதிரி எனக்கு தோணலை. நீ போய் அம்மாவை கூப்பிட்டு நான் ரூ. 100 அவன் கையில் கொடுத்துறேன், இல்லை மீதி சில்லறை வந்து நான் அவங்கள்ட்ட கொடுத்துறேன், இல்லைனா கீழே போட்டுருவேன்ட்டு. நான் நேராக என்ன பண்ணேன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து பயந்துகிட்டே வரேன். என்னத்த சொல்கிறது, அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன், அம்மாவை போய் என்ன சொல்கிறது பயந்துகிட்டே வரும்போது என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டு வாசல்லே அந்த ரூ. 10 கீழே கிடந்தது. கடைசியில் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்த்தா என்னோடய பெஸ்ட் ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தது. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 10 எடுத்துகிட்டு நேராக அம்மாட்ட போனேன். அம்மா இருந்தாங்க. என்னடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னம்மா ரூ. 10 ஏன் ரூ. 10 கொடுக்குற, ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு. இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ரூ. 10 கீழே வந்துருச்சு, திரும்ப வந்து ரூ. 100 எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா. ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறேன், இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, இப்போ என்ன பிரச்சனை, அதான் ரூ. 100 எங்கள் மீதி காசு எங்கன்னாங்க. இந்த ரூ. 10 மீதி காசு வந்து சார் வச்சிருக்காரு, உன்னை வந்து வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு எங்கள் அம்மா கூடவே வந்தாங்க. இந்த ஒரு தடவை உனக்கு வார்னிங், இனிமேட்டு நீ எனக்கு தெரியாமல் டப்பிலேருந்து காசு எடுத்தீங்கன்னா நான் வந்து சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சரி ஓகேன்னொடனே எங்கள் அம்மா வந்தாங்க. ரூ. 90 வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டு நான் தான் சார் கொடுத்து அமிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுந்தேன்மா, எனக்கு அன்றைக்கி மரண பீதி. அந்த சார் அடிக்க ஆரம்பித்தாருன்னா செம்ம டேடிபர். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த தெரியாமல் காசு எடுத்துன்னு வர்றது, திருடுறதே பிடிக்கவே பிடிக்காது. அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அது என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அது நிற்கிற ஃபோட்டோ இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. என்னால் டிஜிட்டலாக அதை மாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகுது. ஸோ தட் இஸ் த சேம் திங். இப்போ நான் கூகுள் ஃபோட்டோஸில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். தட் இஸ் த சேம் திங். ஸோ உங்களோட ஒவ்வொரு நாலேஜையும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரியாது. ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ரோட் மேப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை அகாடமிக்ஸ் டுடே.